மத்திய கல்வி அமைச்சகம் நேற்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு கடந்த காலங்களிலே படித்த மாணவர்கள், அந்த 5, 8 வகுப்புகளிலே படித்த மாணவர்கள் அவர்கள் நேரடியாக அவர்கள் தேர்ச்சி அடையலாம் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய மாணவர்களுடைய கல்வித்தரத்தை கருத்தில் கொண்டு 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு தேர்வு முறையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நேற்றைக்கு ஒரு மத்திய அரசானது ஒரு ஆணை பிறப்பித்திருக்கின்றது. நம்முடைய புதுவை மாநிலத்தை பொறுத்த வரையிலே நாம் புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற அரசு பள்ளிகள் அனைத்தும் சிபிஎஸ்இ கல்வியினுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையிலே பாடம் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. எனவே இது மத்திய கல்வி ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் மத்திய அரசாங்கம் எத்தகைய உத்தரவை பிறப்பித்திருக்கின்றதோ அந்த உத்தரவு நம்முடைய புதுவை மாநில அரசும் அதை ஏற்று செயல்படுத்தும் என்ற நிலையிலே புதுவை மாநில கல்வித்துறையானது அத்தகைய முடிவை எடுத்து செயல்படுத்துவதற்கு உரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும். தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு அவங்க தனி கல்வி வாரியம், தனி பாடத்திட்டம் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அது அந்தந்த மாநிலத்தினுடைய கொள்கை முடிவு. இப்போ நம்முடைய அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே சிபிஎஸ்இ பாடத்திட்டமாக மாற்றிட்டோம். அப்போ மத்திய கல்வி திட்டத்தில் தான் நம்முடைய புதுச்சேரியுடைய கல்வி திட்டமானது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் மத்திய கல்வி திட்டத்தில் எந்த மாற்றங்களை கொண்டு வந்தாலும் அது புதுவை மாநிலத்திற்கும் பொருந்தும். எனவே அதை ஏற்று நம்முடைய புதுவை மாநிலம் அதை செயல்படுத்தும். மத்திய அரசு அவங்களுடைய சுற்றறிக்கையில், அவங்களுடைய உத்தரவில் எந்த வகையில் அவங்க சொல்லியிருக்காங்களோ அந்த நடைமுறையை புதுவை மாநில கல்வித்துறையானது பின்பற்றும். எக்ஸாம்னா எக்ஸாமு, 5ஆவதுக்கும் 8ஆவதுக்கும் எக்ஸாம் இருக்குன்னா எக்ஸாம் தான். நிச்சயமாக அதிகமாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் மாணவர்களுடைய அந்த கல்வித்தரத்தை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றது தான், ஒரு சிறந்த கல்வியாளராக உருவாக்கணுன்ற அப்படின்றது தான் மத்திய அரசுடைய நோக்கம். அதற்கு தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் அந்த இடைநிற்றோம் அப்படின்றது நம்முடைய புதுவை மாநிலத்தில் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.